என்று சொன்னால் இந்த பேச்சு நிறைவு பெறார். பொன் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், 4.5 அடி உயரமுள்ள லால் பகதூர் சாஸ்திரி என்கிற ஒரு குள்ள உருவம் கொண்ட ஒருவரை நேருபிரானுக்கு பிறகு இந்த நாட்டின் பிரதமராக அடையாளப்படுத்தியவர், அன்னை இந்திரா காந்தியை இந்த நாட்டின் பிரதமராக அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் படித்தது 5வது வகுப்பு, அதுக்கு மேல படிக்க முடியல. ஆனால் அந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஆங்கில வழி கல்வி கற்கிறீர்களே, இதற்கு தொடக்கமாக வாசல் அமைத்து தந்தவர், வழி அமைத்து தந்தவர், வசந்தத்தின் தூதுவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். 1954ஆம் ஆண்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு பல பேர் பல வழிகளிலே சொந்தம் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் தயவு செய்து மாணவ செல்வங்களே, நித்தமும் தவமிருந்து படியுங்கள், பெரியவர்களை படியுங்கள், சாதனையாளர்களை படியுங்கள். எந்த சாதனையும் வேதனை இல்லாமல் வந்ததே கிடையாது. அவமானம் ஏற்படுகிறதா, உடனடியாக நீங்கள் ஒரு சபதம் ஏற்க வேண்டும். இந்த அவமானத்தில் இருந்து நாம் வெற்றி பெற்று வெகுமானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உழைக்க வேண்டும். அவமானத்தை துடைத்தெறிந்து விட்டு நீங்கள் அந்தஸ்து பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த வயதில் உங்களுடைய உழைப்பு படிப்பு தானே, கல்விதானே. அந்த பெருந்தலைவர் காமராஜர் 1954இல் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, அவர் வாகனத்திலே போகும் பொழுது ஒரு பள்ளி மாணவன், ஒரு பள்ளி மாணவன் அல்ல, ஒரு படிக்கிற வயதுடைய ஒரு மாணவன் ஆடு மேய்த்து கொண்டு போகிறார். உடனே பெருந்தலைவர் காமராஜர் அவனை அழைத்து, ஏனப்பா இந்த படிக்கிற வயதை நீ ஏன் ஆடு மேய்க்கிறாய் என்று கேட்ட பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், பெருந்தலைவர் காமராஜர் இடத்துல அந்த மாணவன் சொன்னான், ஐயா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு சாப்பாடு யார் தருவா அப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா எனக்கு சாப்பாடு யார் தருவா? உடனேதான் அதிகாரிகளை அழைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிக்க வருகிற மாணவர்களுக்கு மதிய உணவு தர வேண்டும் என்கிற மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்திலே தான் 2600 பள்ளிகளை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆரம்ப கல்வி, நம்ம எல்கேஜி யூகேஜி சொல்றோமே, அன்றைக்கு 1வது வகுப்பு 2வது வகுப்பு இந்த 6வது வகுப்பு வரை இருக்கிற ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வியை உருவாக்கி கொடுத்த பெருமை அந்த பெருமகனார் பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் உண்டு. ஆகையால் தான் நீங்கள் இன்றைக்கு ஓங்கி உயர்ந்து வந்திருக்கிறீர்கள். பெரியவர்கள், தம்பிமார்களே, பேரப்பிள்ளைகளே, நான் உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக் கொள்வதெல்லாம் கவனத்தை சிதறப்படாதீர்கள். Dedication is more important than designation என்று சொல்வார்கள். அது அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் படித்தால், அர்ப்பணிப்பு உணர்வோடு படித்தால் பதவிகளை விட, பெருமைகளை விட, இன்னும் சொல்ல போனால் அரச பதவிகளை விட அந்த அர்ப்பணிப்புக்கு மரியாதை அதிகம். அதற்கான பலனை ஆண்டவன் தருவார். இது ஆண்டவர் இயேசுநாதருடைய பெயரால் நடக்கிற கல்வி நிறுவனம். நீங்கள் பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுநாதர் கல்வாரியை சுமந்தார். பஸ்கா பண்டிகையின் போது அப்பத்தை புட்டு கொடுக்கிற பொழுது, இப்போது என்னோடு இருப்பவர்கள் ஒருவன் மெய்யாலுமே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் இயேசுநாதர் சொன்னார். அப்பொழுது ஒருவர், ரவி அது நானா? அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த யூதாஸ் காரியாத் காட்டிக் கொடுப்பான் என்பதை ஆண்டவர் இயேசுநாதர் தெரிந்திருக்கிறார். பிளாத்துவினுடைய சபையிலே ஆண்டவர் இயேசுநாதர் மீது நாம் நிறைய செய்திகளுக்குள்ளே போனால் நேரமாகிவிடும். பிளாத்துவின் சபையிலே விசாரணை நடக்கிறது. பிளாத்து நீதிபதி விசாரணை நடக்கிற பொழுது அந்த நீதிபதி சொல்கிறார், இவன் குற்றமற்றவனாக தெரிகிறது, இவன் நிரபராதியாக இருக்கக்கூடும்,
என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மை இவருக்கு எதிராக இருக்கிற காரணத்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்கிறார். கல்வாரியை சுமக்க வைக்கிறார்கள். கல்வாரியை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு போகிற பொழுது ஆண்டவன் இயேசுநாதருடைய கன்னத்திலே அடிக்கிறார்கள். கல்வர்கள் காரி உமிழ்கிறார்கள். நீதான் யூதர்களின் ராஜகுமாரன் ஆயிட்டே, உன்னை நீ காப்பாற்றிக் கொண்டால் என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசுநாதர் பொறுமையாக அந்த சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டு கல்வாரியை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு போகிறார். அங்கே ஆண்டவர் இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்படுகிறார். சிலுவையிலே அறையப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட ஆண்டவர் இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? எலோமி எலோமி லாவா சமஸ்கானி, தேவனே தேவனே என்னையே கைவிட்டீர். அதற்கு பிறகு உள்ள வாசகம் தான் முக்கியமானது. இன்னது செய்கின்றோம் அறியாமல் இவர்கள் செய்கிற பிழையை பொறுத்தருளும் என்று அந்த தேவகுமாரன் சொன்னதுதான் சிறப்பு. எதுக்குன்னு கேட்டா, ஒருவேளை நமக்கு யாராவது கேடு செய்தால், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்பார்களே, அதை போலவே அன்றைக்கே இயேசுநாதர் சொன்னது, ஆண்டவர் சொன்னது, இன்னது செய்கின்றோம் என்று அறியாமல் செய்கிற இந்த பிழையை பொறுத்தருளும், இந்த பாவிகளை மன்னித்தருளும் என்று சொன்னார். அதான் முக்கியம். அதனால நீங்க போட்டி பொறாமைகள் வேண்டாம். போட்டி பொறாமைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நானும் உங்கள் வயதை கடந்து வந்தவன் என்கிற காரணத்தாலே சொல்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் வறுமையின் உச்சத்திலே இருந்த காரணத்தால் என்னாலே முறையாக கல்வி கற்க முடியவில்லை. எனக்கு சரியான கல்வி கிடைக்கவில்லை. என்னோடு படித்த ஒரு மாணவன் தலைமை ஆசிரியருடைய தம்பி மகன். ஒன்று அவன் அந்த மாணவர்